நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் செந்திலும் வீட்டில் இருக்காங்க. இந்த டைம் செந்தில் ரொம்ப நேரம் தூங்கி கிடக்காரு. மீனா எழுப்புறாங்க, எங்கே எந்திரிங்க, மாவும் பாலும் வாங்கிட்டு வாங்கங்க, ஐயோ எந்திரியா அப்படிங்கிற மாதிரிலாம் எழுப்புறாங்க. எந்திரிக்கவே இல்லை. உடனே மீனா கடுப்பாகி ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம் செந்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு எனக்கு காப்பி வேணும், தோசை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அந்த டைம் மீனா கோவமாக எல்லா பொருளும் வாங்கினாதாங்க சமைக்க முடியும், வானத்துலேருந்து கேட்டால் உடனே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீ போய் வாங்கிட்டு வர வந்தானே, ஆமாம் நான் போய் வாங்கிட்டு நான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அங்கேருந்து உடனே மீனா கோவமாக கிளம்புறாங்க. கிளம்புனோன்னே பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போயில இங்கே மாமனார், ராஜி, அரசி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. மீனாப்பாவும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்கிறாங்க. உடனே மீனா டேபிளில் உட்காந்துறாங்க. உட்காந்தோடனே அத்தை எனக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில் உடனே இட்லி எல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடையில் உடனே மாமியார் கேட்குறாங்க மீனாட்ட, என்னடி அவனுக்கு எதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்தியா, அவன் சாப்பிட்டானா, மதியத்துக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியா, நீ மதியத்துக்கு எங்கே ரெடி பண்ணியிருக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு மதியத்துக்குலாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமியார் சொல்கிறாங்க, உனக்கும் அவனுக்கும் சேர்த்து மதியானத்துக்கு சாப்பாடு கட்டித்தரேன், கொண்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே உடனே மாமனார் சொல்கிறாங்க, மீனாக்கு நீ எவ்வளோ வேணாலும் நீ சமைச்சு கொடு, நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ செந்திலுக்கு சமைச்சு கொடுத்தினா உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே மீனா எதுவுமே சொல்லாமல் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவன் எனக்கு பிள்ளையே இல்லை, அவன் என்னோட தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறாரு. அந்த டைம் மாமியாரும் அவங்க மாமனார் பின்னாடியே போயிடுறாங்க. மீனா எதுவுமே சொல்லாமல் அவங்க வாட்டில் கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்ருக்கு. அந்த டைம் ராஜி சொல்கிறாங்க, அக்கா மாமாவுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வந்தீங்களா அக்கான்னு. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் எங்கே சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே அரசி, இப்போ எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில், ஆமாம் உங்கள் அண்ணன் பச்சை குழந்த பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. சொன்னோன்னே உங்கள் அண்ணன் என்ன கடையில் சாப்பிட மாட்டார், உடனே இப்படி பொறுப்பாக மனசை போட்டுக்கிட்டு இருக்கு அவங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரவணன் கடைக்கு போயிருக்காரு. அதோட பழனிவேலும் இருக்கார். இந்த டைம் பார்த்திங்கன்னா மயிலோட அப்பாவும் இருக்காங்க. மயிலோட அப்பா போய் கல்லால் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிறவும் சரவணனும் பழனிவேலும் டெலிவரிக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அதோட சரவணன் சொல்கிறாரு, மாமா நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை கடையில் இருக்க வச்சுட்டு சரவணன் மட்டும் அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனிவேலை மயிலோட அப்பா ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறாரு. அந்த டைம் இவர் கல்லாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு அவரை வேலை பார்த்துக்க விட்டுட்டு இருக்கும்போது சரவணோட அப்பா வந்துடுறாரு. உடனே இவர் பார்த்துட்டு எந்திரிச்சு போய், தம்பி இருங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்திங்கன்னா பழனிவேலை சரவணோட அப்பா கேட்குறாரு, என்னடா நீ இன்னும் டெலிவரிக்கு போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பழனிவேல் சொல்கிறாரு, இல்லை மாமா, இல்லை மச்சான், சரவணன் தான் எல்லாத்தையும் நானே டெலிவரி பண்ணிக்கிறேன், நீங்கள் கடையை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லையில் உடனே சரவணோட அப்பா சொல்கிறாரு, அவன் ஒரு ஆள் எப்பட்றா டெலிவரி பண்ணுவியான், நீ கூட மாட போகணும் இல்லடா, ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டுருக்காரு. உடனே மயில் நானும் அப்படி தான் மாமா சொன்னேன், டெலிவரிக்கு போக சொன்னேன், நாங்கள் கடையை பார்த்துக்கிறோன்னு, சித்தப்பா தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணோட அப்பா மயிலோட அப்பா கிட்ட, பாருங்க சம்மந்தி, இப்படிலாம் இருந்தால் எப்படி சம்மந்தி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே மயிலோட அப்பா, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வேலையில் வச்சா அப்படி தான் சம்மந்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பழனிவேலை ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. எப்படியாவது பழனிவேலை இந்த கடையை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மளே ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற மாதிரி மயிலோட அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட பழனிவேல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே பார்த்த மணிக்கு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.